ஜனனி செல்வ சவிக்கியமாம் வர்த்தனைகள் சம்பந்தமாம் பதை பொருள் புண்ணியனாம் இலக்கியதே ஜன ஹரியோம் நம பகவதேகாளி பத்ரகாளி ராராவாவா அட்டம்பேதம் குறுக்கம்பட்டு சிவாயினம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை போற்றி. நம்ம இப்போ பார்க்க போகிறது நட்சத்திரம், அதனுடைய முத்திரைகள்னு சொல்லிட்டு 27 நட்சத்திரத்துக்கு பார்க்க போகிறோம். நட்சத்திரம் அப்படிங்கிறது முதல் நட்சத்திரம் அஸ்வினி, காலப்புறத்துக்கு அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம் என்றாலே குதிரை முகம் கொண்ட சிம்பிள் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. பரணி என்றால் யானை, கார்த்திகை என்றால் மயில் அல்லது முருகன், ரோகிணி கிருஷ்ணர் வடம் அல்லது நாவல் மரம், கிருஷ்ணர் வடம் நாவல் மரம், மிருகசீர்ஷம் என்றால் மனிதனுடைய தலை அல்லது நிலா. புரியுதுங்களா? மனிதனுடைய தலை. மிருகசீர்ஷம் என்றால் மனிதன் தலை அல்லது நிலா. திருவாதிரை என்றால் நடராஜர் போட்டோம். திருவாதிரை நட்சத்திரம் என்றால் நடராஜர் போட்டோம். புனர்பூஷம் என்றால் ஸ்ரீராமர் போட்டோம். பூஷம் என்றால் சாய்பாபா அல்லது அம்பு, சாய்பாபா அல்லது அம்பு. ஆயில்யம் ஆதிசேஷன் படம். ஆயில்ய நட்சத்திரம்னா ஆதிசேஷன் படம் வச்சா அந்த நட்சத்திரத்துக்கு. மகம் முன்னோர்கள் போட்டோம். பூரம் ஆண்டாள் அல்லது ஆண்டாள் போட்டோம். உத்திரம் ஐயப்பன் போட்டோம். அஸ்தம் கை, அதாவது கை சின்னம், அதாவது கை படத்தை எடுத்து வச்சுக்கிறது. சித்திரை விஸ்வகர்மா போட்டோம். சுவாதி நரசிம்மன் அல்லது தேன்கூடு. சுவாதி நட்சத்திரம் என்றால் நரசிம்மன் அல்லது தேன்கூடு. விஷாகம் திருச்செந்தூர் முருகன் போட்டோம். அனுசம் தாமரை. கேட்டை வராகமூர்த்தி, இந்திரன் அல்லது மகாலட்சுமி கேட்டை நட்சத்திரம் என்றால். மூலம் என்றால் ஆஞ்சநேயர். மூல நட்சத்திரம் அவருக்கு உகந்த நட்சத்திரம் ஆஞ்சநேயர். பூராடம் குரங்கு. உத்திராடம் விநாயகர். திருவோணம் ஆதிசேஷன் படம். திருவோண நட்சத்திரம் என்றால் ஆதிசேஷன் படம். அவிட்டம் அவிட்ட நட்சத்திரம் புல்லாங்குழல். சதயம் பூங்கொத்து அல்லது பொக்கி அல்லது கர்ணன் படம். பூரட்டாதி குபேரன். உத்திரட்டாதி காமதேனு. ரேவதி படகு. ரேவதிக்கு படகு சின்னம். இது என்னங்கன்னா இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரமும் அதனுடைய முத்திரைகளும். இந்த நட்சத்திரத்துக்காரர் இந்த முத்திரைகளை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அவங்க வாழ்க்கையில் ஏற்றம், மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அஸ்வினி நட்சத்திரம் என்றால் குதிரை முகம், அதாவது அந்த அஸ்வினினாவே சிம்பாலிக்காக குதிரை நட்சத்திரத்தை பார்க்குறது, கீச்சைனில் குதிரையை வச்சுக்கிறது, வண்டி வாகனங்களில் குதிரையை டச் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் குதிரை எந்த அளவுக்கு பார்க்குறாங்களோ அல்லது ஒரு லீவு நாளில் குதிரைக்கு போய் பில்லு கொடுக்குறது, இதெல்லாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய ஒன்று. ரெண்டாவது பரணி. பரணி என்றாலே யானை. யானை எல்லாத்துக்குமே பிடிக்கும் இல்லையா? பரணி என்றாலே யானை. யானைக்கு யானை சிம்பாலிக்காக வச்சுக்கிறது, அதாவது எடுத்தோன்னே யானை பார்க்குற மாதிரி சாமி ரூமில் ஆணை வச்சுக்கிறது, எந்திரிச்சு ஆணை சின்னத்தை பார்க்குறது, ஆணைக்கு ஏதாவது நாம் பணிவிடை செய்கிறது, ஆணைக்கு தீன் கொடுங்க. எல்லாருமே ஆணை பார்த்தா வளம் கொடுப்பாங்க, வாழைப்பழம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆணைக்கு நாம் ஆணையை வணங்க ஆணையை எந்த அளவுக்கு நாம் நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு பரணி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் அப்படிங்கிற ஒரு விஷயம். கிருத்திகை என்றாலே மயில் முருகன், அதாவது கிருத்திகை நட்சத்திரம் என்றாலே மயில் முருகன். முருகனும் பார்க்காத ஆளுகளே இருக்காது, மயில் பார்க்காத ஆளுகளே இருக்காது. ஆனால் இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கார மயில் பார்க்குறதும் முருகன் கோயிலுக்கு போகிறதும் மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி ரோகிணி கிருஷ்ணர் வடம். ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரமுங்க. அதுக்கு அதிதேவதையான கிருஷ்ணர் படம். நாவல் மரம், அதாவது நாவல் மரத்தை வச்சுக்கிறது, கிருஷ்ணர் படம் போட்டு கிருஷ்ணர் படத்தை பார்க்குறது, சிம்பாலிக்காக கிருஷ்ணர் படம் பாக்கெட்லலாம் வச்சுக்கிறது, இதெல்லாம் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு மிக உகந்த நட்சத்திரம். மிருகசீர்ஷம் அப்படின்னா தலை, அதாவது ஏதோ மனிதனுடைய தலை, நிலா, இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சுக்கிறது அவங்களுக்கு நல்லது. திருவாதிரை நடராஜன் போட்டோ. திருவாதிரை என்றால் ராகுவுடைய நட்சத்திரம், அது நடராஜர் போட்டோ வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. புனர்பூஷம் ஸ்ரீராமர் போட்டோ. ஸ்ரீராமர் போட்டோ புனர்பூஷம் குருவுடைய நட்சத்திரம். அதுக்கு ராமர் போட்டோ ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது ஒரு விஷயம். பூஷம். பூஷம் என்றாலே ஏதாவது சித்தர் பாபா, சாய்பாபா அம்பு. பூஷம்னா சனியுடைய நட்சத்திரங்க. இதுக்கு ஏதாவது சாய்பாபா படம் வச்சுக்கலாம், அல்லது அம்பு சின்னம்.
அது ஆயில்யம் ஆதிசேஷன் படம். ஆயில்யம் என்றாலே ஆதிசேஷன் படம் வச்சுக்கிறது. மகம் முன்னோர்கள் போட்டோ, அதான் முன்னோர்களை வணங்குறது, முன்னோர்கள் போட்டோ வச்சுக்கிறது, அதெல்லாம் அவைகளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறது. பூர நட்சத்திரம் ஆண்டாள் போட்டோ, பூரம் சுக்கரனுடைய நட்சத்திரம், அது பெண் தெய்வம்ங்கிறதுனால ஆண்டாள் போட்டோ வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்திரம் அப்படின்னாலே ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் உத்திரம். ஐயப்பன் போட்டோ வச்சுக்கிறது ரியலாகவே அவங்களுக்கு மிக சிறந்த வளர்ச்சியும் சிறந்த அந்தஸ்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது. ஹஸ்தம் கை, அதுதான் ஜென்ரலாக கை மட்டும். ஹஸ்தம் என்றாலே சந்திரனுடைய நட்சத்திரம், அதுக்கு அதிபதியான சந்திரன் பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு இருந்தாலும் கை சின்னத்தை அவர் கை இப்போது கையை போட்டோ எடுத்து வச்சுக்கிறது, கையை பார்த்துக்கிறத எடுத்து கை இந்த அளவுக்கு அவங்க நேசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விமர்சனம் கிடைக்கும். சித்திரை என்றாலே விஸ்வகர்மா போட்டோம். விஸ்வகர்மானா தெரியும், இந்த வேலை செய்கிற, இந்த ஆசாரி வேலை செய்கிற அந்த மாதிரி விஸ்வகர்மா போட்டோ வச்சுக்கிறது நல்லது. சுவாதி நரசிம்மர் தேன்கூடு, சுவாதினாலே நரசிம்மர் தேன்கூடு. விஷாகம் திருச்செந்தூர் முருகன், அது குருவுடைய நட்சத்திரம்ங்க. விஷாகம் என்றால் திருச்செந்தூர் முருகன். அனுசம் என்றால் தாமரை, அது சனியுடைய நட்சத்திரம் தாமரை. கேட்டை என்றால் வராகமூர்த்தி இந்திரன் மகாலட்சுமி, அதுவும் புதனுடைய நட்சத்திரம். மூலம் என்றால் ஆஞ்சநேயர், அவர் சொந்த நட்சத்திரம் அது ஆஞ்சநேயர். பூராடம் என்றால் குரங்கு, பூராடம் என்றால் குருவுடைய நட்சத்திரம் அது. உத்திராடம்னா விநாயகர். திருவோணம் என்றால் ஆதிசேஷன், அது சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம், அது ஆதிசேஷனுடைய படம். அவிட்டம் என்றால் புல்லாங்குழல், அவருக்கு எந்த இறைவனும் இல்லை, அது முருகனுடைய நட்சத்திரம் தான். செவ்வாயுடைய நட்சத்திரம், முருகனுக்கு உகந்தது. இருந்தாலும் கூட அந்த நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும்னா புல்லாங்குழல் வச்சுக்கிறது நல்லது, புல்லாங்குழல் பார்க்கணும். சதயம், இது ராகுவுடைய நட்சத்திரம். பூங்கொத்து அல்லது பொக்கி கர்ணன் படம், இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறது நல்லது. பூரட்டாதி குபேரன், குருவுடைய நட்சத்திரம் குபேரன். உத்திரட்டாதி காமதேனு, சனியுடைய நட்சத்திரம் காமதேனு. ரேவதி படகு, இதுகெல்லாம் இந்த 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன். நாம் 27 நட்சத்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். இந்த 27 நட்சத்திரத்தில் பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சிம்பாலிக்காக சொல்லியிருக்கோம். அந்த சிம்பாலிக்கல் வச்சு அவங்க ஃபாலோ பண்ணி வந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய, ஜாதகத்தில் கிரகங்களே மைனஸ் ஆனாலும் கூட இந்த நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் நாம் இந்த சிம்பாலிக்காக பூங்கொத்துனா பூங்கொத்து, குபேரனை அதுக்குள்ளே வணங்கும்போது, அவையில் வணங்கும்போது அவங்களுக்கு 100% நல்ல பலன்கள் நடக்கும். கெட்ட நேரங்கள் வந்தாலும் கூட, அதாவது ஜாதகத்தில் பேடான டைம் இருந்தாலும் கூட இவங்களுக்கு இந்த 27 நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கிற சிம்பாலிக்கான விஷயங்களை கடைப்பிடிச்சாங்கன்னா பெரிய பின்னடைவு இல்லாமல், பெரிய வெற்றி தோல்வியும் இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்கிறது இந்த ஜாதகத்திலிருந்து தெரிய வர்ற விஷயம் ஒன்று. 27 நட்சத்திரம் 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன் சொல்லி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தபடியாக மற்ற நட்சத்திர யோகங்கள், நட்சத்திர தாரகை, நட்சத்திர சாதக தாரகை எல்லாம் பார்க்குறதுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.